ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். பேக்கரியில கிடைக்கும் இந்த நெய் கடலை. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 தடவை நல்லா தண்ணி விட்டு களைஞ்சிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி இப்போ ஊற வைக்கலாம். உங்களுக்கு அப்படியே இந்த பேக்கரியில கிடைக்கிற டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது 2 hours நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்படி எடுத்து நகத்தால லேசா கிள்ளுனீங்கன்னா ஈஸியா சாஃப்டா கிள்ள வரணும். அந்த பதத்துக்கு அது நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா தண்ணியில களைஞ்சு வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காட்டன் துணியை நல்லா பரப்பிட்டு அதுல இந்த ட்ரெயின் பண்ண கடலையை போட்டு நல்லா பரப்பி விட்டுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா காயட்டும். எந்த அளவுக்குன்னா நீங்க இப்படி கையை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா லேசா ஒரு ஈரம் இருக்கணும். அந்த கடலை வந்து கையில ஒட்டணும். ஆனா ஈரமே கையில தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிறப்ப அது வந்து பொரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் நல்லா அடங்கிட்டு மேல மிதந்து வர ஆரம்பிக்கிறப்ப எடுத்துருங்க. இதுக்கு மேல நம்ம பொரிச்சோம்னா கடுக்கடுக்குன்னு ஆயிடும். இப்ப இது கூடவே ஒரு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்கத்துல ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதுல போட்டீங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாம் சென்டர்ல வடிஞ்சிரும் நமக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம பாக்கி இருக்கிற கடலை எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துப்போம். இதுல நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த மாதிரி மிதக்கிறப்ப நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேல நம்ம பொரிக்க கூடாது. இந்த பொரிச்ச கடலையில தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்க கார அளவுக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது நெய் கடலைன்னு பேர் இருந்தாலும் இதுல நெய் யூஸ்வலா இருக்காது. பட் நம்ம வாசனைக்காக ஒரு 2 சொட்டு அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. சூடா எடுத்து போட போட கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்மளோட நெய் கடலை தயார். சூடு ஆறுன உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அவல் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு அவல். நீங்க எந்த அவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. நீங்க பொட்டுக்கடலையை வாங்கி மிக்சியில போட்டு திரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 4 முந்திரி பருப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. நான் இங்க ஆர்கானிக் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு நெய். நெய் வந்து 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விடலாம். அவலை இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு நல்லா இப்படி சலிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ அடியில் வந்து கருப்பாகாமல் இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப. பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு. ஒரு வாணலியை நல்லா சூடு பண்ணி அதில் அந்த அவலை போட்டு நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் மாறாமல் இந்த மாதிரி லேசாக வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. வாணலியில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானோடனே முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா உடைச்சி வச்சு இதை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. தட்டில் நம்ம ஆற வச்சிருக்கிற அவலை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ வறுத்த முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அது இதோட பிளேட்ல இதையும் கொட்டிடுறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் நல்லா இதே மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த சர்க்கரை பொடியும் இதோட சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, சிட்டிகை ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. வாணலியில கொஞ்சமா நெய்யை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சூடான நெய்யை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதை பிசைஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட லட்டு தயாராகிடும். ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் விட வேண்டாம் அப்படின்னா நீங்க பால், காய்ச்சின பால் கூட சேர்த்து இதை பிடிக்கலாம். பட் காய்ச்சின பால் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா 1 நாள் இல்லை 2 நாள் தான் வச்சுக்க முடியும் அந்த லட்டை. நெய் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் இந்த லட்டு வந்து நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு விருப்பமான அளவில் எடுத்து பிடிச்சோம்னா நம்மளோட அவல் லட்டு தயார். ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி உருட்டினா நம்மளோட அவல் லட்டு தயார். தேவைக்கேற்ப நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிறப்ப பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு 6ல இருந்து 7 லட்டு வரும் நமக்கு.